தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யுகம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். கை விரல்களே மருத்துவர் என்ற தலைப்பில் நமக்கு பல அற்புதமான முத்திரைகளை பயிற்சியாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் எனது ஆசான் யோகாச்சாரியா திரு எஸ் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இன்று வினை தீர்க்கும் விநாயகர் முத்திரைகள் என்ற தலைப்பில் நம்மோடு உரையாற்ற இருக்கிறார்கள். அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. திரு பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்கள் பல வருடங்களாக யோக பயிற்சிகளை மக்களுக்கு சேவையாக செய்து வருகிறார்கள். யோக கலையில் பல பட்டங்களை பெற்றவர். ஆனால் அடக்கத்தை தன்னகத்தே கொண்டவர். தன்னை போல தன் மாணவர்களும் மிளிர வேண்டும் என்ற தாயுள்ளம் படைத்தவர். அதனால் அவர் எமக்கு தாயுமானவர். பல நல்ல விஷயங்களை சத்தமில்லாமல் செய்து கொண்டிருப்பவர். பிறரையும் செய்ய தூண்டுபவர். முத்திரையில் நிபுணத்துவம் பெற்றவர். சமீபத்தில் 200 நபர்களை கொண்டு 200 ஆசனங்களை 15 நிமிடத்திலும் 108 முத்திரைகளை 3 முறை பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து 20 நிமிடத்திலும் செய்து உலக சாதனை செய்த சாதனையாளர். இப்படி பல தகுதிகளுக்கும் பெயர் பெற்ற அவர் ஸ்ரீ பாலயோகா ஸ்டுடியோவை கே நகரில் சிறப்பாக நடத்தி சேவை செய்து வருகிறார்கள். மேலும் இணைய வழியிலும் யோக கலையை விருப்பமுள்ள அனைவருக்கும் பயிற்றுவிக்கிறார். இவரது பயிற்சி முறையில் ஈர்க்கப்பட்டு குடும்பமாக வந்து இவரிடம் பயிற்சிக்கு சேர்ந்தவர்கள் பலர். இப்படிப்பட்ட மேன்மை குணமும் சேவை மனப்பான்மையும் கொண்டவரின் மாணவி என்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. எங்கள் குருநாதரை உங்கள் அனைவரின் சார்பாகவும் தமிழ் ஆனந்த யோகா அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, மிக சிறப்பாக இருந்தது உங்களுடைய அறிமுக உரை. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா அவர்களே, தமிழ் ஆனந்த யோகா அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா, நீங்க துவங்கலாம். ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் ஆனந்த யோகா நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கவங்க, அதுல இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வினை தீர்க்கும் முத்திரைகள் அந்த பிபிடி அழகா தொகுத்து ஏற்பாடு செய்து கொடுத்த அலிஜி மேடம் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. பயிற்சிக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 டைம் மட்டும் ஓம்காரம் பண்ணிடலாம். உங்க 2 கையிலையும் சின்முத்ரா வச்சிருங்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. கண்களை மூடிட்டு உங்க 2 பாதமும் சேர்ல உட்காந்துருந்தா தரையில இருக்கிற மாதிரி வச்சிருங்க. முதுகு கழுத்தை நேர வச்சிருங்க. கண்களை மூடுங்க. இயல்பான மூச்சை கவனிங்க. ஒரு 3 முறை ஓம்காரம் சொல்லிடலாம். நல்லா மூச்சை உள்ள எடுத்து அஞ்சலி முத்திரை வச்சிடுங்க. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ரெண்டு கையும் உரசி தேய்ங்க. 2 உள்ளங்கையை நல்லா உரசி தேய்க்கும் போது ஒரு வெப்பம் வரும். அந்த வெப்பத்தை அப்படியே உங்க கண்கள்ல வைங்க. நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு, இன்றைய வகுப்பு நல்லா இருக்கணும், நல்லா எடுக்கணும், நல்ல விதமா எங்களுக்கு புரியணும் அப்படின்ட்டு இன்றைய முத்திரைகள் அனைத்தும்
உங்கள் ஆள் மனதுல பதிஞ்சு மற்றவங்களுக்கும் நாங்க கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ளங்கை பார்த்து கண்ணை தரங்க. இந்த முத்திரை பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்ம் அப் பண்ணிடலாம். உங்க 2 கையும் அப்படியே வாஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2 உள்ளங்கை ஒன்னோட ஒண்ணு உரசி தேய்ங்க. நல்லா ரப் பண்ணுங்க. 2 உள்ளங்கையும் ஒன்னோட அப்படியே நல்லா கிளாப் பண்ணுங்க. அடுத்தது சக்கர ஆக்டிவேஷன். உள்ளங்கை சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றது. லெஃப்ட் கை இந்த மாதிரி வச்சிருங்க. ரைட் சுஜி முத்ரா. உங்களுடைய இந்த ஆள்காட்டி வரல உள்ளங்கை பட்டம் படாமல் தொடர மாதிரி வச்சுட்டு அப்படியே கிளாக் வைஸ்ல சுத்தணும். சுத்தும் பொழுது உங்களுடைய உள்ளங்கை சக்கரம் ஏற்கனவே 4 வகுப்பு எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதுல ஒவ்வொரு இதுலையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க தொடும் பொழுது உள்ளர வந்து ஒரு ஹீலிங் தெரியும். ஒரு சக்கரம் சுத்துற போல இருக்கும். அதே மாதிரி அடுத்த கையிலையும் மாத்தி பண்ணுங்க. கிளாக் வைஸ் மட்டும் சுத்தணும். நீங்க கிளாக் வைஸ்ல சுத்தினா கிளாக் வைஸ்ல சுத்தம், ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தினா ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தம். நீங்க இதுல வெறும் கிளாக் வைஸ் மட்டும் சுத்தினா போதும், ஆன்டி கிளாக் வைஸ் வேண்டாம். அடுத்தது உங்களுடைய 2 உள்ளங்கையும் மணிப்புரக சக்கரத்துல, அதாவது அடிவயிறுல இப்படி வச்சிருங்க. வச்சுட்டு பட்டம் படாமல் தொடணும். மூச்சை கவனிங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு 20 சுவாசம் வரைக்கும் கவனிக்கலாம். மெதுவா 2 கை உரசி தேய்ச்சிட்டு உள்ளங்கை பார்த்து கண்ணை தருங்க. இது முத்திரை செய்யறதுக்கு முன்னாடி நாம செய்யக்கூடிய ஒரு வார்ம் அப், ஒரு தளர்வு பயிற்சி, முத்திரைக்கான தளர்வு பயிற்சி. இன்னைக்கு நம்ம முதல் முத்திரையா இந்த வினை தீர்க்கும் விநாயகர் முத்திரைகள். இதுல ஒரு 8 முத்திரைகள் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல் முத்திரையா நாம திரிலோக மோகினி முத்ரா. திரிலோகம் அப்படின்னா 3 உலகம்னு அர்த்தம். 3 லோகம். மோகினினா கவர்ந்து இழுப்பவர், கவர்ந்து இழுக்கிறது, ஒரு ஈர்ப்பை கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்ப 3 லோகம்னா என்னென்ன வரும்? 1 பாதாள லோகம், பூலோகம், சொர்க்கலோகம். இந்த 3 லோகத்துல உள்ள சக்தியை கவர்ந்து இழுக்கிறதுக்காக நாம் செய்யக்கூடிய பயிற்சி தான் திரிலோக மோகினி முத்ரா. இந்த திரிலோக மோகினி முத்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு முத்திரை என்று அழைக்கலாம். ஏன்னா விஷ்ணு அந்த முத்ரா வச்சிருப்பாரு. விஷ்ணு வச்சிருந்தாலும் இதை ஏன் நாங்க திரிலோக மோகினி முத்ராவை விநாயகர் முத்ராவில சேர்த்திருக்கோம் அப்படின்னா, இந்த திரிலோக மோகினி முத்ரா அனைத்து தெய்வங்களை வழிபடும் பொழுது இந்த முத்திரையை நீங்க பயன்படுத்தலாம். விநாயகருக்கு பயன்படுத்தலாம், பெருமாளுக்கு பயன்படுத்தலாம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு பயன்படுத்தலாம், முருகனுக்கு பயன்படுத்தலாம். நீங்க எந்த தெய்வத்துக்கும் இந்த முத்திரை கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு ஜோக்கர் போல பயன்படுத்தக்கூடிய முத்திரை தான் திரிலோக மோகினி முத்ரா. அப்ப இந்த திரிலோக மோகினி முத்ரா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய 4 விரல்களை மடக்கிடுங்க. என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதா மேடம்? ஓகே. இந்த 4 விரல்களை மடக்கி இப்படி உருட்டிடுங்க. உருட்டிட்டு இந்த 2 உள்ளங்கையும் ஒன்னோட ஒண்ணு பார்த்த மாதிரி இருக்கும். ஒன்னோட ஒண்ணு பாக்குற மாதிரி வச்சிருங்க. ஒரு 4 இன்ச்சு வித்தியாசத்துல 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? அதாவது 2 உள்ளங்கை இப்படி வச்சீங்கன்னா இப்படி க்ளோஸ் பண்ணா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த தம் ஃபிங்கரை ஸ்ட்ரைட் பண்றதுக்கு பாருங்க. இப்படி வச்சுட்டு நீங்க அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு லிஜிமேட இப்போ அந்த சாங்ஸ் பிளே பண்றீங்களா? கண்ணை மூடிட்டு மூச்சை கவனிங்க. இந்த 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்த பாட்டை வந்து நீங்க கத்துட்டு இது பண்ணலாம். இல்ல உங்களுடைய இஷ்ட கடவுளுடைய ஸ்லோகம் தெரிஞ்சா நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பொதுவான ஒரு மந்திரத்தை நீங்க உச்சரிக்கலாம். ஓம் நம சிவாய சொல்லிக்கலாம். இல்ல ஓம் சரவண பவ. உங்களுக்கு
மரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் திரை போலும் மெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இப்போ அடுத்தது இந்த முத்திரை இந்த ஏதாவது ஒரு ஸ்லோகம் பண்ணிட்டு 2 கையில் லேசா ரப் பண்ணிடுங்க. உள்ளங்கை பார்த்து நீங்க கண்ணை திறக்கணும். இந்த முத்திரை ஏன் செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய வல்லமை இந்த திரிலோக மோகினி முத்ராவுக்கு உண்டு. நினைத்தது அனைத்தும் நடைபெறும். நீங்க என்ன நினைச்சு இந்த முத்ராவை பண்றீங்களோ அந்த கடவுள்கிட்ட நீங்க நினைக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். அந்தந்த கடவுளுக்கு உண்டான மந்திரத்தை தான் நீங்க சொல்லணும். முருகனை நினைச்சா இந்த திரிலோக மோகினி முத்ராவில் முருகனுடைய ஸ்லோகம் சொல்லணும். அதே மாதிரி அந்தந்த தெய்வத்திற்கு ஏற்ற மந்திரத்தை சொல்லும் பொழுது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். நீங்க எந்த கடவுளை வணங்கினாலும் இந்த முத்திரை செய்தபடி வழிவிட்டால் அந்த கடவுள் என்னும் சக்தியை உங்களுக்குள்ள வசீகரிக்கிறதுக்கு இந்த முத்திரை ரொம்ப உபயோகமா இருக்கும். இத ஃபர்ஸ்ட் முத்திராவை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த முத்திரை போயிடலாம். இதற்கு பேர் தந்த முத்ரா. இதோடைய பீஜ மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஓம் கங் கணபதையே நம ஓம் அப்படின்ற மந்திரத்தை மட்டும் இதுக்கு சொல்லணும். தந்த முத்ராவுக்கு இது வந்து தந்தம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா யானையோடைய தந்தத்தை குறிக்கும். அதனாலதான் தந்த முத்ரா, தந்தம். உங்களுடைய பாதையில எந்த தடைகள் வந்தாலும் சரி அந்த தடைகளை தகர்த்தெறிந்து வினைகளை தீர்க்கக்கூடியது. அப்போ யானைகள் தங்கள் பாதையில் உள்ள தடைகளை தந்தத்தால் அகற்றும். ஒரு காட்டுக்குள்ள ஒரு யானை போகுது அப்படின்னா அதனுடைய தந்தத்தாலையும் தும்பிக்கையாலையும் போற பாதையில் இல்ல அந்த செடி கொடி மரங்கள் எதெல்லாம் அதுக்கு தடையா இருக்குதோ அதோடைய தந்தத்தால அப்படி தள்ளிட்டு அது ஒரு பாதையை உருவாக்கிட்டு போகும். நாமளும் நம்ம வாழ்க்கையில உள்ள தடைகளை தகர்க்கணும் அப்படின்னா இந்த தந்த முத்ரா பண்ணணும். இந்த தந்த முத்ரா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பலனையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ நிமிர்ந்து உட்காருங்க. என்ன அப்படியே ஸ்பாட்லைட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பயிற்சி செய்யும் பொழுது இனி வரக்கூடிய முத்திரைகள்ல அஞ்சலி முத்திரை வச்சுட்டு முதல்ல குருவுக்கு வணக்கம் பண்ணணும். குருவுக்கு எப்படி வணக்கம் பண்றதுன்னா அஞ்சலி முத்திரை வச்சுட்டு இந்த கட்டவரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா புருவமத்தியில வச்சிருக்கேன். புருவமத்தியில வச்சுட்டு குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லணும். ஒரு தடவையோ இல்ல 5 தடவையோ சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துங்க. 2 கை அஞ்சலி முத்ரா. உங்களுடைய கட்டவரல் உங்களுடைய ஆக்ஞா சக்கரத்தை டச் பண்ணபடியே இருக்கட்டும். பட்டுப்படாமல் டச் பண்ணா போதும். ஒரு இயல்பான சுவாசத்தை கவனிங்க. உங்களுடைய 2 பாதமும் தரையில கரெக்டா இருக்கட்டும். முதுக நேர வச்சிருங்க. கண்களை மூடிடுங்க. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. இந்த குரு வணக்கம் பண்ணதுக்கு அப்புறம் கண்களை திறக்காம 2 கையும் தலைக்கு மேல தூக்கிடும். அஞ்சலி முத்திரை அப்படியே இருக்கணும். கண்ணை திறக்க கூடாது. இப்போ உங்களுடைய எண்ணம் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா ஒரு விநாயகர் கோவில்ல நீங்க தரிசனம் பண்ற மாதிரி
விசுவலேஷன் பண்ணிக்கணும். ஒரு கோவில்ல இருக்கீங்க, அதுவும் விநாயகர் கோவில்ல தான் இருக்கணும். விநாயகரை இப்போ நீங்க என்ன பண்ணணும்? வணங்கணும். விசுவலேஷன் பண்ணிட்டு அவர்கிட்ட நல்லா தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கையை மெதுவா கீழே இறக்கிட்டு விநாயகர் தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்ப என்ன முத்ரா பண்ண போறோமோ அந்த முத்ராவை வைக்கணும். அது என்ன பண்ணுங்க, முஷ்டி ஃபர்ஸ்ட் வச்சிருங்க. இந்த முஷ்டின்றது 4 விரலை மடக்கி கட்டை விரல் வந்து மோதிர விரலை தொடணும். அடுத்த ஸ்டெப்ஸ் நீங்க கவனிக்க வேண்டியது, உங்களுடைய நடு விரலை மட்டும் நேரா நீட்டிடும். மிடில் ஃபிங்கரை நீட்டிட்டு, இது ஆகாயம் பார்த்த மாதிரி தனியா பண்ணும்போது வச்சுக்கலாம். இது ஒரு செயலுக்காக நம்ம பண்ணும் பொழுது ஒரு யானையோடைய தந்தம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இப்படி பக்கவாட்டுல நீங்க வச்சுக்கணும். ஸோ 2 உள்ளங்கை ஒன்னோட ஒண்ணு பார்த்த மாதிரி இருக்கணும். யானையோட தந்தம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்க கரெக்டா வச்சுக்கணும். கண்களை மூடிட்டு ஃபர்ஸ்ட், அதாவது இதுல வந்து 2 மந்திரம் நம்ம வந்து உபயோகப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு கண்களை மூடிட்டு ஒரு அடர்ந்த காடை நீங்க என்ன பண்ணணும், கற்பனையில உங்க புருவ மத்தியில கொண்டு வாங்க. ஒரு அடர்ந்த காடை விசுவலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு யானையை நீங்க என்ன பண்ணணும், கற்பனையில கொண்டு வரணும். இப்போ அந்த யானை பெரிய தந்தத்தோட இருக்கு, தும்பிக்கையோட இருக்குது. அடுத்தது இந்த யானை என்ன பண்ணுது அப்படின்னா, அது நடக்க முடியாத அளவுக்கு இடைஞ்சலா நிறைய செடி கொடி மரங்கள்லாம் இருக்குது. அதுக்கு சரியான பாதை இல்லை. அந்த பாதைகள் எல்லாத்தையும் இந்த தந்தத்தால தும்பிக்கையால அது ரிமூவ் பண்றதா நீங்க அப்படியே விசுவலேஷன் பண்ணுங்க. அப்படியே என்ன பண்ணுங்க, தந்தத்தால அந்த செடி கொடிகள் எல்லாம் அகற்றிட்டு அப்படியே மூவ் ஆகிறத கவனிக்கணும். கவனிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணம் எந்த இடத்துல இருக்குன்னா, யானையோடைய பாதத்துக்கு வரணும். அது ஒவ்வொரு முறையும் அந்த காலை தூக்கி வச்சு நடக்கும் பொழுது அந்த பாதத்துல இருந்து ஒரு சத்தம் கங், அந்த சத்தத்தை நீங்க வந்து உங்க வாய் வழியா நீங்க சொல்லணும். ஒவ்வொரு பாதத்தை தூக்கி யானை நடக்கும் பொழுது கங் 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 அப்படி சொல்லிட்டு ஒரு 30 முறையாவது இப்ப சொல்லுங்க. அதுக்கப்புறம் அடுத்த மந்திரம் சாண்டிங். யானை காட்டுக்குள்ள நடக்குது, செடி கொடி எல்லாம் அப்படியே மூவ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் காலை தூக்கி வைக்கும் பொழுது கங் கங் அப்படி சொல்லிட்டே நீங்க பயிற்சி பண்ணுங்க. கங் 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 கங். இப்போ மறுபடியும் என்ன பண்றதுன்னா, இந்த கங் என்ற அந்த மந்திரத்தை விட்டுட்டு ஓம் கங் கணபதையே நம ஓம், இத ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தனியா பண்ணும் பொழுது இந்த முத்திரவை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க ஓம் கங் கணபதையே நம ஓம், ஓம் கங் கணபதையே நம ஓம். மேடம் நீங்க அப்படியே அதை ப்ளே பண்ணுங்க மேடம். ஓம் கணபதயே நமஹ, ஓம் கணபதயே நமஹ, ஓம் கணபதயே நமஹ. ஓம் கங். ஸோ நமஹ நம ஓம் நீங்க 2 இதுல எது வேணுமானு நீங்க சொல்லிக்கலாம். சரிங்களா? இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்கள் பாதையில் உள்ள அனைத்து தடைகளும் அகலும். உங்க பாதையில வரக்கூடிய அனைத்து தடைகளும் அகலும். அனைத்து பகைகளையும் நீக்கும். உங்களுக்கு யார் யாரெல்லாம் பகையா இருக்கிறாங்களோ அந்த பகை எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஈடுபடக்கூடிய அனைத்து செயல்களிலும் வெற்றியை மட்டுமே தரக்கூடியது. நீங்க எந்த செயல் செஞ்சாலும் வெற்றி மட்டும்தான் இனிமேல் கிடைக்கும். ஒருவனை நீங்க எதிரியா நினைச்சிட்டு இந்த முத்திரையை செஞ்சால் அவர் பாதிக்கப்படுவார். யாரையுமே நாம எதிரியா நினைக்க கூடாது. ஆனா இந்த முத்திரை செய்யும் பொழுது அந்த நபரை நீங்க விசுவலேஷன் பண்ணாம
உங்களுக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அந்த தடை மட்டும் போகும். பர்டிகுலரா நீங்க அந்த நபரை நினைச்சிட்டு அவர் தான் உங்களுக்கு பகையா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா அவர் மிகப்பெரிய பாதிப்படைவார். முடிஞ்ச அளவுக்கு அந்த நபரை எப்பயுமே, முடிஞ்ச அளவுக்கு இல்லை, எப்பயுமே அந்த நபரை நினைக்காம, உங்களுக்கு பகை இருக்குது அப்படின்னா அந்த பகை எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த தண்ட முத்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பகையும் இருக்காது. ஒருவேளை அவரை நினைச்சிட்டு நீங்க பண்ணீங்கன்னா அந்த பாவ சுமையை சுமக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். பாவ சுமையை சுமக்காம இருக்கிறதுக்கு யார் ஒருவரையும் நினைக்க வேண்டாம். நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் சக்தியை எதுவா இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த ஓம் கம் கணபதியே நமக முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் குரு வணக்கம், அதுக்கப்புறம் விநாயகர் கோவில்ல இருந்து தரிசனம் பண்ணணும். திரும்ப ஒரு தடவை ரிப்பீட், இதே பயிற்சியை திரும்ப ஒரு தடவை நம்ம வாய் மூலியமா செஞ்சு பயிற்சி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இன்னொரு தடவை புரிதல் கரெக்டா இருக்கும். என்ன ஸ்பாட்லைட் பண்ணிருக்கோம். இப்போ தந்த முத்திரையோட திரும்ப ஒரு முறை செய்முறை பயிற்சி. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், அஞ்சலி முத்திரா வச்சுட்டு குரு வணக்கம், குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வணக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தலைக்கு மேல தூக்கிட்டு கை ரெண்டையும் அஞ்சலி முத்திராவில விநாயகர் கோவில்ல நீங்க நின்று தரிசனம் பண்ணணும். விநாயகரை விசுலேஷன் பண்ணணும். அவர்கிட்ட நல்ல ஆத்மார்த்தமா தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும், தந்த முத்திரா வந்து இந்த தந்த முத்திரா அப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், ஒரு அடர்ந்த காடு, அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு யானை இருக்கு, பெரிய தந்தம் பெரிய தும்பிக்கை. அந்த தந்தத்தாலையும் தும்பிக்கையாலையும் அங்க இருந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற தடைகளை ரிமூவ் பண்ணிட்டு ஒவ்வொரு காலையும் தூக்கி வச்சு நடக்கும் பொழுது கங்கன்ற சத்தத்தோட அந்த யானை நடந்து போகுது. அந்த மாதிரி ஒரு 30ல இருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அந்த பயிற்சியை பண்ணதுக்கு அப்புறம் ஓம் கங் கணபதியே நம ஓம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிக்கும் பொழுது ஓம் கங் 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் குரு வணக்கம் விநாயகருக்கு வணக்கம் சொல்லிட்டு 2 கையும் உரசி தேய்ச்சிட்டு கண்ணை வச்சுக்கணும். ஓகேவா? இதுதான் இப்ப திரும்ப ஒரு முறை பண்றோம். ஓகேங்களா? அப்படியே அஞ்சலி முத்திரை வச்சிருங்க. ஏன்னா இதே பயிற்சி தான் கண்டினியூவா எல்லாத்துக்கும் வரும். இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்தது ஈஸியா இருக்கும். ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்லிடலாம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தலைக்கு மேல கை தூக்குங்க, விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. அப்படியே தந்த முத்திரை வந்துருங்க. கண்ணை திறக்காதீங்க, அதாவது முஷ்டியில வச்சுட்டு நடுவரலை நீட்டுங்க. யானையோட தந்தம் போல அப்படி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு அடர்ந்த காடு யானையை விசுவலேஷன் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ஸா நடக்கும் பொழுது இதோடைய தடைகளை தகர்த்து எடுத்துட்டு ஸ்டெப்ஸ் பண்ணுது. கங் 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 கங். ஓம் கங் கணபதையே நமோ 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 ஓம் கங் கணபதையே நமோ. கங் 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 கங். என்ன பண்ணணும், குரு வணக்கம் குரு மத்தியில நமஸ்கரிச்சுட்டு அதுக்கப்புறம் சகசிரார சக்கரம் தலைக்கு மேல ஒரு விநாயகருக்கு வணக்கம் வச்சுட்டு நீங்க இப்ப பண்ணும் பொழுதே செம எஃபெக்டா இருக்கும். 2 கையும் உரசி தேய்ச்சிட்டு உங்களுக்கு எது தடையா இருக்குதோ இல்ல முன்னேற்றத்துக்கு வழி இல்லாம இருக்கோ அதை விசுவலேஷன் பண்ணிட்டு அது சரியாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ளங்கை பார்த்து கண்ணை திறந்து முத்திராவை முடிக்கும். ஓகேவா? இது எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சௌகரியம் தான். நீங்க எவ்வளவு நேரம் பண்ணிக்கலாம். இந்த மந்திரம் சொல்லும் பொழுது நீங்க எவ்வளவு நேரம் இந்த முத்திரா வச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் ஓம் கங் கணபதியே நம்ம ஓம் இல்ல நம்ம அப்படின்றத நீங்க சொல்லிக்கணும். இப்போ அடுத்த முத்திரை போயிடலாமா? இதுல எல்லாருக்கும் புரிதல் இருக்கா? தெரியலன்னா கேட்டுக்கிறேங்க. புரியுங்க ஐயா. நீங்க அடுத்த முத்திரை அடுத்த முத்திரை போயிடலாம். அடுத்த முத்திரா வந்து பாச முத்திரா. இந்த பாச முத்திரா
வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசன்னாவே கயிறுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஓகே கிளியர். நன்றி அம்மா. பாசன்னா கயிறுன்னு அர்த்தம். இந்த கயிறு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, பாசத்தால அவன் என்ன கட்டி போட்டுட்டான் அப்படின்ட்டு. பாசத்தால கட்டி போட்டுட்டான். ஒரு யானைய நீங்க ஒரு சின்ன சங்கிலியால கட்டி போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அது குட்டியா இருக்கும் பொழுது ஒரு சின்ன சங்கிலியில கட்டி போட்டு அந்த யானைக்குட்டியை வளர்ப்பாங்க. யானை நினைச்சா சங்கிலியை அத்துடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் 30 நாள் அந்த யானைக்குட்டி ரொம்ப போராடும் இந்த சங்கிலி அக்குறது. அப்போ அது அந்த சங்கிலி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த சின்ன வயசுல. அது 30 நாள் தொடர்ச்சியா போராடும். தலையை திருப்பும், இப்படி இழுக்கும். ஆனா அதனால அக்க முடியாது. ஏன்னா அதோடைய சங்கிலியோட பவர் கொஞ்சம் கூட இருக்கும். யானைக்குட்டியோட கொஞ்சம் பெருசா பவர் அதிகமா இருக்கும். அதே சங்கிலிய அது கடைசி வரைக்கும் அந்த சங்கிலியை வச்சுக்குவாங்க. அப்போ 2 மாசம் கழிச்சு அந்த யானைக்குட்டி அந்த சங்கிலியை அக்க முடியாதா? 3 மாசம் இல்ல 1 வருஷத்துல அக்க முடியாதா? ஏன்னா ஆரம்பத்துல முயற்சி செஞ்சுட்டு தோல்வியில முடிஞ்சதுனால அந்த சங்கிலியை வந்து யானை வந்து எப்பயுமே அக்குறதுக்கு முயற்சி பண்ணாது. எப்போ அக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மதம் கொள்ளும் போது மட்டும்தான் அது முயற்சி பண்ணி ஒரே இதுல இழுத்து அதை அத்து போட்டு. அதே போலதான் மனிதர்களும் ஏதாவது ஒரு வேலையில இருக்கும் பொழுது ஒரு குறைவான ஊதியம் இருந்தாலும் அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. அதாவது அடுத்த லெவலுக்கு போக மாட்டாங்க. அங்கேயும் அவங்க பாசத்தாலதான் கட்டி போட்டு. ஓனர் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, அவரை எப்படி விட்டுட்டு போறது? இப்ப இவருடைய வளர்ச்சிக்கு அங்கே ஒரு பாசம் ஒரு தடையா இருக்கு. அவருடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் நான் அதை சொல்றேன். அப்போ அவர் அந்த இடத்த விட்டு வெளியில போகும் பொழுது அப்ப இந்த பாச கயிறு அத்துட்டு வெளியில போகணும் அப்படின்னா இந்த பாச முத்ரா பண்ணணும். அப்போ பாசம் இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணுமோ அங்க வச்சுக்கணும், தேவையில்லாத இடத்த ரிமூவ் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி செயலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முத்ரா யூஸ் ஆகும். அதே போல இந்த பாச முத்ரா பண்றவங்க சன்னியாசி ஆகுறதுக்கு ரொம்ப அற்புதமான முத்ரா. 48 நிமிடம் வரைக்கும் இந்த பாச முத்ரா பண்ணாங்க அப்படின்னா சன்னியாசி ஆகும். இது வந்து தேவவசிய முத்திரைகள்ல இந்த விநாயகருக்கான ஒரு அற்புதமா. அப்போ சன்னியாசி ஆகணும் அப்படின்னா இந்த முத்ராவை பண்ணுங்க. ஒரு மாயையில இருந்து நம்ம தான் எல்லாமே அதுல மாட்டிட்டு இருக்கோம். மாயையின் பிணைப்புகள் அனைத்தும் அகற்றுறதுக்கும் அனைத்து இணைப்புகளும் மறைந்து விடும். அனைத்து இணைப்புகள்ன்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த பந்த பாசத்தை விட்டு வெளியில போறதுக்கான அனைத்து இணைப்புகளையும் இந்த பாசக்கயிறு குடும்பத்துக்கும் சேர்த்து வந்துடும். பாசன்றது குடும்பத்தையும் சேர்த்து அதோட சேர்த்துதான் தொடர்படுத்தி இந்த பாசம் வரும். அப்ப பந்த பாசத்தை விட்டு வெளியில போறதுக்கும் இந்த முதிரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓரளவுக்கு சன்னியாசி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முத்ரா பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குறைவான நேரம் நம்மளுடைய அந்த தேவையில்லாத பாசத்தை மட்டும் ரிமூவ் பண்றதுக்கு மட்டும் இந்த முத்ரா பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம். சன்னியாசி ஆகிறவங்க நீங்க வந்து 48 நிமிடம் வரைக்கும் தினமும் இதுல வரக்கூடிய அந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது ஆகும். இந்த முத்ரா பண்ணும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து சுத்தம் அடையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முத்ரா வந்து கிட்டத்தட்ட சின்முத்ரா மாதிரி வரும். அந்த சின்முத்ரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனாவே நம்மளுடைய உடம்புல எல்லா இடத்துக்கும் பிராண ஆற்றல் நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும். நல்ல பிராண ஆற்றல் கிடைச்சிருச்சுன்னா எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு வராது. நம்மளுடைய மனசு வந்து தூய்மை அடைகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஞான வளர்ச்சிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். துறவரத்திற்கு போறவங்க மட்டும் இந்த முத்ராவை செய்யலாம். ஓகேங்களா? இந்த முத்ரா எப்படி செய்யலாம் அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன மந்திரம் உபயோகிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 விரல்களை இப்படி மடக்கிடு. 3 விரலை இப்படி மடக்கிட்டு இப்படி நல்லா உருட்டிடுங்க. உருட்டிட்டு இந்த 2 ஆள்காட்டி விரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2ஐயும் டச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டை விரலை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஞான முத்ரா மாதிரி வச்சிடணும்.
அதே மாதிரி இங்க 2 விரிஸ்டும் டச் ஆகணும். இது ரெண்டும் இப்படி சேர்ந்த மாதிரி வரணும். இப்படி கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அநாகத சக்கரத்துல டச் பண்ணணும். இந்த 3 விரல்கள் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா டச் ஆகக்கூடாது, இப்படி இணையக்கூடாது. இந்த 3 விரல் பிரிஞ்சு இருக்கணும், பிரிஸ்ட் வந்து சேர்ந்து இருக்கணும். இந்த 2 பேஸும் நல்லா இணைஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதுதான் கரெக்டா பாசமுத்ரா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பயிற்சி பண்ணலான்றத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இது முடிச்சுட்டு நீங்க அந்த பாட்டு அப்படியே பண்ணிடுங்க மேடம். குரு வணக்கம் பண்ணிடலாம். குருமத்தியில வச்சிருங்க. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இப்ப அப்படியே தலைக்கு மேல சகசிரார சக்கரத்துக்கு மேல தூக்குங்க. இப்ப விநாயகர் கோயில், இப்ப இந்த மந்திரத்துல ஃபுல்லாவே நீங்க விநாயகர் கோயில்ல தான் இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விநாயகர் கோயில்ல நின்று அப்படியே தரிசனம் பண்ணிருங்க. பண்ணிட்டீங்களா? அப்படியே என்ன பண்ணுங்க, பாச முத்ராக்கு வந்துருங்க. 3 வரல இது பண்ணிட்டு இந்த 2 ஆள்காட்டி வரல டச் பண்ணணும். இல்ல இப்படி சின்மய முத்ராவை இப்படி நினைச்சாலும் அப்படிதான் வரும். ஓகேங்களா? கரெக்டா இப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப கரெக்டான மெத்தட். ரிஸ்ட் சேர்ந்துருக்கணும் 3 வரல. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், மூச்சை இழுக்கணும். கங் 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 கங். என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லிட்டே வாங்க. இந்த இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இப்ப பிளே பண்ணுவாங்க, நான் ஒரு தடவை அதை எப்படி சொல்றேன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பிளே பண்ற சாங்ஸோட நீங்களும் அந்த பாட்டை நீங்க கேட்டுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித ஜம்பு பலாசாரவாகிஸ்தம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜாம். இந்த ஸ்லோகத்தை மட்டும் ரிப்பீட் நீங்க எவ்வளவு நேரம் வைக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் வைக்கலாம். சன்னியாசி ஆகணுன்றவங்க 48 நிமிஷம் வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா போதும். மற்றவங்க 10 நிமிஷத்துக்கு மேல வேண்டாம். பட் நீங்க அந்த சாங்ஸ் அப்படியே மந்திரத்தை சாண்டி பண்ணிடுங்க, ப்ரே பண்ணிடுங்க. இதே இதுல இந்த மந்திரத்தை சொன்ன பொழுது முடிக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா கங் 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 முடிச்சதுக்கு அப்புறம் குருவுக்கு வணக்கம். அதுக்கப்புறம் சகசிராரத்துக்கு மேல கை வச்சுட்டு விநாயகருக்கு வணக்கம். அப்படியே மெதுவா 2 கையும் உரசி தேய்ச்சிட்டு நீங்க எந்த மாயையின் பிடிப்புல இருக்கிறீங்களோ அதுல இருந்து வெளியில வரணும்னு உள்ளங்கை பார்த்து கண்ணை திறந்த. ஓகேங்களா? இந்த பாச முத்ராவுல சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த முத்ரா போயிடலாமா? அடுத்தது அங்குச முத்ரா. அங்குசன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா யானையை அடக்கிறதுக்கு பாகன் கையில இருக்கிற ஒரு சின்ன ஒரு லத்தி தான், ஒரு சின்ன ஆயுதம்னு சொல்லலாம். அவ்வளவு பெரிய யானைக்கு ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாரு, அதுதான் அங்குசம்னு சொல்றது. அந்த அங்குசத்தை வச்சு அந்த யானையை வந்து அவர் அடக்குவார். எல்லாமே அதுவும் ஒரு பாசம் தான், பாசத்துல மாட்டிட்டு இருக்கிறதா. அந்த சின்ன அங்குசத்தை வச்சு எப்படி அடக்க முடியும் அப்படின்னா, அக்கு பஞ்சர் புள்ளி, அதாவது அந்த யானைக்கு எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்தா அது வேகமா போகும், இல்ல ஸ்லோவா போக வைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட், அந்த டெக்னிக் அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த அங்குசத்தை வச்சு அதை அடக்கி ஆளக்கூடிய வல்லமை இந்த அங்குசத்துக்கு உண்டு. யானையை அடக்கக்கூடிய வல்லமை அங்குசம். இந்த முத்திரையை செய்யும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா அனைத்து தடைகளையும் நீக்கும். விநாயக பெருமானுடைய அருளை பெறணும்னாலும் இந்த முத்திரை ரொம்ப உபயோகமா இருக்கும். அனைத்து வகையான நிதி சிக்கலையும் நீக்கும். பண பற்றாக்குறையா இருக்கிறது, பண வரவு கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த முத்திரை பண்ணிக்கலாம். நிறைய கடன் இருக்கு, கடன்ல இருந்து நான் வெளியில வரணும்,
அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னாலும் கடன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு மிக 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 முக்கியமான முத்திரை. ஸோ யார் யாரெல்லாம் கடன்ல இருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ இந்த அங்குச முத்திரா பண்ணலாம். நோய்கள்ல இருந்து விடுதலை பெறதுக்கும் இந்த முத்திரா உபயோகப்படுத்தலாம். கிட்டத்தட்ட அங்குசன்றது ஒரு ஊசி போலதான் இருக்கும். நமக்கு டாக்டர்கிட்ட போனா எப்படி ஊசி குத்துறாரோ அதே போல இந்த அங்குச முத்திரா பண்ணும் பொழுது நோய்கள்ல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய வல்லமை இந்த அங்குச முத்திரா. அதாவது ஐம்புலன்கள் எப்போ அடங்குனா நம்மளுடைய உயிர் எப்போ அடங்குதோ அப்பதான் ஐம்புலன்களையும் முடியும். இந்த ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த முத்திராவுக்கு. அதே போல உணவு அதிகமா சாப்பிட்றவங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முத்திரா பண்ணிக்கலாம். உடலுறவு மீதான ஏக்கம் அதிகமா இருக்குது அப்படின்னா இந்த முத்திரை பண்ணும் பொழுது கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். எப்படி அந்த அங்குசத்தை வச்சு நம்ம ஒரு யானையவே அடக்க முடிகிறதோ இந்த அங்குசத்தை வச்சு எதெல்லாம் நம்ம தேவையில்லாம அளவுக்கு அதிகமான ஐம்புலன்களை வெளிக்காட்டுறோமோ அந்த ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய வல்லமை. இந்த ஐம்புலன்களையும் அடக்கினாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யானையை பாத்தீங்க அப்படின்னா இந்த தந்திர யோகத்துல பருவுடலையும் மூலாதாரத்தையும் குறிக்கும். யானைனாவே இந்த பருவுடல் மூலாதாரத்தை தான் குறிக்கும். இப்ப யானையை அடக்கக்கூடிய ஆயுதம் அங்குசம். நம்மளுடைய இந்த பருவுடலையும் அடக்கக்கூடிய வல்லமை இந்த அங்குச முத்ராவுக்கு உண்டு. இந்த அங்குச முத்ராவை எப்படி பண்ணலான்றத பாக்குறதுக்கு முன்னாடி திருமூலர் அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார், அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை, அஞ்சும் அடக்கினால் அசேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேனே அப்படின்றார். இந்த ஐம்புலன்களை அடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உயிர் போனாதான் ஐம்புலன்களை அடக்க முடியும். அப்போ புலன்களை நீக்க நீங்க ஆள வேண்டும். புலன்களை நீங்க தான் ஆள வேண்டும். நம்மளுடைய ஐம்புலன்களை நாம தான் ஆளணும். ஐம்புலன்கள் நம்மள ஆளுச்சுன்னா நாம பெரிய பாதிப்புக்கு வருவோம். அப்போ புலன்களை அடக்கக்கூடிய வல்லமை இந்த அங்குச முத்ராவுக்கு. எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். அங்குசம் முஷ்டி வச்சிருங்க. முஷ்டி வச்சுட்டு நடுவரல நீட்டிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆள்காட்டி வரல் இருக்கு பாத்தீங்களா, அத மடக்கி நீட்டிட்டு இருக்க நடுவரலுடைய இரண்டாவது கோடுல இப்படி மடக்கி வச்சு பார்க்க அங்குசம் போல இருக்கு. ரெண்டு இப்படி வச்சிடும். வச்சுட்டு மூச்சைய ஃபர்ஸ்ட் அதே தான் புருவ மத்தியில வச்சுட்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா அப்புறம் விநாயகருக்கு வணக்கம். அதுக்கப்புறம் நீங்க முத்திரை இழக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதனால ரிப்பீட் நான் வரல. அங்குசா முத்திரை வச்சுட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடலாம். கங் 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 கங். அந்த பாட்டை அப்படி பிளே பண்ணிடுங்க மேடம். கங் 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 வச்சதுக்கு அப்புறம் ஒரு வணக்கம், விநாயகருக்கு வணக்கம். ரெண்டு உள்ளங்கை உரசி தேய்ச்சிட்டு உள்ளங்கை பார்த்து நீங்க கண்ணை திறக்கணும். இந்த அங்குச முத்திராவில் பாத்தீங்க அப்படின்னா இந்த நடுவரல் பாத்தீங்க அப்படின்னா ஆணவத்தை தான் குறிக்கும். அப்போ தான் என்ற ஆணவம் அகங்காரம் எப்போ அடங்கும் அப்படின்னா அது அடங்கும் போதுதான் நமக்கு ஞானம் கிடைக்கும். அப்போ அதை அடக்கிறதுக்கு இந்த ஆள்காட்டி விரல் காற்று பூதத்தை வச்சு இந்த இடத்துல வைக்கும்போது இந்த ஆணவத்தை நம்ம அடக்க முடியும். இந்த ஆணவத்தை அடக்கும் பொழுது நமக்கு ஞானம் கிடைக்கும். இந்த ஞானம் கிடைக்கும் பொழுதுதான் நமக்கு பூர்ண ஞானமா நமக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ ஈகோ ஏதாவது இருந்ததுன்னா முழுமையாக விரட்டக்கூடியது இந்த அங்குச முத்திரை. அடுத்த முத்திரை பேர் விக்ன முத்திரா. விக்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாவே
தடைன்னு அர்த்தம். விக்னனா தடை, விக்னங்களை அகற்றுபவர், தடைகளை அகற்றுபவர். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னால இந்த விக்ன முத்திரை செஞ்சீங்க அப்படின்னா அந்த செயல் வந்து வெற்றி அடையும். ஒரு தொழில் தொடங்குறீங்க, விக்ன முத்திரை பண்ணிட்டு பண்ணுங்க. நீங்க எந்த செயல் செய்தாலும் விக்ன முத்திரா வச்சுட்டு பண்ணீங்கன்னா 100% சக்சஸ். ஏற்கனவே நான் கடை திறந்துட்டேன், வியாபாரம் நடக்கல, வைக்கணும் எனக்கு முத்திரை தெரியாது அப்படின்னா இந்த விக்ன முத்திராவை நீங்க திரும்ப ஒரு தடவை பண்ணிட்டு பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்படியா உங்களுடைய வியாபாரம் படிப்படியா கூட ஆரம்பிச்சிடும். அப்போ வியாபாரத்தில் உள்ள தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் உள்ள தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா தடைகளையும் நீக்கக்கூடியது விக்னமுத்திராவுடைய வேலை. அதே மாதிரி ஆன்மீகத்துல ஏதாவது நாட்டம் இருந்து அந்த ஆன்மீக தேடல்ல உங்களுக்கு கிடைக்காம தடைகள் இருந்தாலும் இந்த முத்திரா பண்ணிக்கலாம். இப்போ ஆன்மீக தேடல்ல உள்ள தடைகள், பொருளாதார தடைகள் அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்கான மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி பண்ணலான்னு குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குருவே சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அதுக்கப்புறம் விநாயகருக்கு வணக்கம். இந்த தந்த முத்திரை எப்படி பண்ணலான்னு பாத்தீங்கன்னா அடுத்தது முஷ்டி வச்சிருங்க, நடுவரலை நீட்டுங்க. இப்போ இப்படி வைக்கும் பொழுது நீங்க தந்த முத்திராவா இருக்கு, ஓகேங்களா? யானையுடைய தந்தம் போல. இதை நீங்க தரையை பார்த்த மாதிரி வைக்கணும், பூமியை பார்த்த மாதிரி. உங்களுடைய இந்த நடுவரல் மட்டும் பூமியை பார்த்த மாதிரி தரையை நோக்கி வச்சுக்கணும், கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி. இதை நின்றுட்டும் பண்ணலாம், வீட்டுல இருந்து பூஜை அறையில நின்றுட்டும் நீங்க மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கலாம். நின்றுட்டு தடைக்கு மன்னிக்கணும், உங்க கேமராவை கொஞ்சம் கீழ்க்கா அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்படி வச்சு தரை பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது நீங்க சாதாரணமா கை தொங்க விடும், சரிங்களா? இப்படி வச்சுட்டு அதே போல நீங்க இந்த மந்திரம் என்ன சொல்லணும், இந்த குரு பிரம்மா அது ஏற்கனவே நம்ம முடிச்சிட்டோம். இப்படி வச்சதுக்கு அப்புறம் கங் 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 கங். இது பண்ணதுக்கு அப்புறம் ஓம் விக்னேஸ்வராய நமக இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கண்டினியூவா சொல்லிட்டே இருக்கணும். ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக. முடிக்கும் போது கங் 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 கங். அதுக்கப்புறம் குருவுக்கு வணக்கம், விநாயகருக்கு வணக்கம், 2 கை வரிசை தேய்ச்சிட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளங்கை பார்த்து கண்ணை தர. அடுத்த முத்திரைகள் போயிடலாமா? நெக்ஸ்ட் வந்து பரசு. ஓகே, ப்ளே பண்ணுங்க மேடம் ஒரு தடவை. ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं तं गणपतये वरवरद सर्वजनं विद्वशमानय स्वाहा। ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं तं गणपतये वरवरद सर्वजनं विद्वशमानय स्वाहा। ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं तं गणपतये वरवरद सर्वजनं विद्वशमानय स्वाहा। இதுக்கு பேரு பரசு முத்ரா. பரசு என்றால் கோடாரின்னு அர்த்தம். கோடாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருகிட்ட இருக்குன்னா மகாவிஷ்ணுவோடைய 6வது அவதாரம் தான் பரசுராமர்.
பரசுராமர்கிட்டையும் கோடாரி இருக்கு, அவர்கிட்ட ஆயுதம் இருக்கு. விநாயகர் கையிலையும் ஆயுதம் இருக்கு. ஸோ கோடாரி இருக்கு, கோடாரி என்ற ஆயுதம் இருக்கு. இதை நீங்க வந்து விஷ்ணு முத்திரையாகவும் நீங்க செய்யலாம். விஷ்ணுவோடைய மந்திரத்தை சொல்லணும் விஷ்ணு முத்திரையா பண்ணும் பொழுது. விநாயகர் முத்திரை செய்யும் பொழுது விநாயகருடைய ஸ்லோகம் நீங்க சொல்லணும். ரெண்டுத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதே பரசு முத்திரா வச்சுட்டு ரெண்டுத்துக்குமே நீங்க பயன்படுத்தலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனைத்து தடைகளையும் நீக்கும், அனைத்து விதமான தடைகளையும் நீக்கும். நம்மளுடைய மனம் பண்படக்கூடியது, நம்மளுடைய ஈகோவை அழிக்கக்கூடியது, தான் என்ற அகங்காரம் அதையும் அழிச்சிடலாம், பந்தபாசங்கள் அகலும். அவ்வளவு அற்புதமான பலன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தந்த முத்ரா, அங்குச முத்ரா, விக்ன முத்ரா, பரசு முத்ரா, இந்த முத்திரைகள் அனைத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விநாயகருடைய முத்திரைகள் தான். ஆனா இந்த முத்திரைகள்லயே மிக சிறப்பான முத்ரா வந்து பரசு முத்ரா தான். எப்படின்னா சின்ன சின்ன தடைக்கு வந்து தந்த முத்ரா பண்ணணும். இவ்வளவு முத்ரா பார்த்திருக்கோம். சின்ன சின்ன தடைகள் இருந்ததுன்னா தந்த முத்ரா பண்ணுங்க. முதல் முத்திரையா நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா, ரெண்டாவது முத்ரா. உங்களுடைய உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் தடை இருந்துச்சுன்னா, உங்களுடைய உயர்ந்த நிலை போறதுக்கு தடையா இருக்கிறது, இல்ல உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது அப்படின்னா பாச முத்ரா பண்ணணும். மிகப்பெரிய தடை இருக்கிறது அப்படின்னா பரசு முத்ரா பண்ணணும். இப்ப சொல்லி கொடுத்த பண்ண போற பரசு முத்ரா பண்ணணும். ஓரளவுக்கு பெரிய தடையா இருக்கு அப்படின்னா அங்குச முத்ரா போதும். தடைகள் விக்னமா இருந்ததுன்னா விக்ன முத்ரா பண்ணும். ஸோ எல்லாத்தையும் விட பரசு முத்ரா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தடைகளுக்கு. இந்த முத்திரை பண்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் வச்சிடலாம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குரு வணக்கம் முடிச்சதுக்கு அப்புறம் சகசிராரத்துக்கு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு விநாயகருக்கு வணக்கம் வச்சிடுங்க. அதுக்கப்புறம் பரசு முத்ரா. ஸ்லோகம் தமிழ்ல இருந்தா நன்றாக இருக்கும். உங்களுடைய லெஃப்ட் கை இப்படி வச்சிருங்க. சத்தியம் பண்ற மாதிரி இப்படி கிராஸ் பண்ணி வச்சு. உங்களுக்கு தெரியல அப்படின்னா விநாயகருடைய 5 கரத்தனை யானை முகத்தனை அந்த மந்திரத்தையும் நீங்க சொல்லிக்கலாம் திரும்ப திரும்ப. இதெல்லாம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாடல். லெஃப்ட் கீழே வச்சிருக்கோம் சத்தியம் பண்ற மாதிரி. இப்படி நான் சைட்லயும் காட்டுறேன். இப்படி கிராஸா இருக்கும். இப்படி கிராஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்படி வச்சுட்டு இதுல மத்த மந்திரத்துக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கங் சொல்லிட்டு இருந்தோம். கங் கங் கங். ஆனா இந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 டைம் ஓம் நல்ல லென்த்தா சொன்னதுக்கு அப்புறம் இப்போ அடுத்தது ப்ளே பண்ணுவாங்க, அதை நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். 3 டைம் ஓம்கார். ஓம் சொல்றதுக்கு முன்னாடி மூச்சை இழுத்துருங்க. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதாயே வரவரத சர்வ ஜனமே வசமானாய ஸ்வாஹா. நீங்க இந்த மந்திரத்தை அப்படியே சொல்லிட்டே இருக்கணும். மேடம் ப்ளே பண்ணிருக்கேன் மேடம். இந்த முத்திரை அப்படியே வச்சுக்கிறேங்க. முடிக்கும் போது ஓம் சொல்லிட்டு முடிக்கணும். 3 டைம் ஓம்காரம். குருவுக்கு வணக்கம், அதுக்கப்புறம் விநாயகருக்கு வணக்கம். கை வரிசை தேய்ச்சிட்டு கண்ணை திறந்து பாருங்க. वरवरद सर्वजनं विवशमानय स्वाहा. ॐ श्री
அடுத்த முத்ரா போயிடலாம். லட்டுக முத்ரா. இந்த லட்டுக முத்ரா எப்படி செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 கையிலையும் இப்படி வச்சிருங்க. சேம் அதே தான். குரு வணக்கம், விநாயகருக்கு வணக்கம். அதுக்கப்புறம் 2 கையிலையும் ஒரு சின்ன லட்டு. உங்க கையில லட்டு கொடுத்தா எப்படி பிடிப்பீங்க? இப்படி வச்சுக்கணும். அவ்வளவுதான். இப்படியே வச்சுட்டு கண்ணை மூடிட்டு இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லிட்டே இருக்கணும். உடாகரத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம். இந்த 2 வரி மட்டும் நீங்க சொன்னாலே போதும். இதை மட்டும் சொல்லிட்டே இருக்கணும். இதுல நீங்க ஸ்ட்ரைட்டா அந்த மந்திரத்துக்கே நீங்க வந்துடலாம். இந்த கங், ஓம் இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். இதை வச்சுட்டு அப்படியே இருந்தா போதும். நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா இந்த முத்ரா பண்ணாலே போதும். அனைத்து செல்வங்களும் நம்மளை தேடி வரும். நம்மளுடைய வாழ்க்கை அந்த விநாயகர் கையில லட்டு இருக்கிற மாதிரி இனிப்பு போல நம்மளுடைய வாழ்க்கையும் இனிப்பாக இருக்கிறதுக்கு இந்த முத்ரா பண்ணணும். அதேதான். விநாயகருடைய கடைக்கண் பார்வை நம் மீது விழ ஆரம்பிக்கும். அடுத்த முத்ரா போயிடலாம் மேடம். அடுத்தது இந்த பீஜபூர முத்ரா. பீஜாபூர முத்ரா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க கையில ஒரு ஏற்கனவே லட்டுக முத்ரால கையில லட்டு இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு பண்ணணும். இதுல வந்து உங்க 2 கையிலையும் மாதுளம்பழம் மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து அவ்வளவுதான். இதுல அதே தான். இதுலயும் நீங்க வந்து இந்த கங் சொல்ல வேண்டாம், ஓம் சொல்ல வேண்டாம். ஸ்ட்ரைட்டா இந்த மந்திரத்தை சாண்டிங் பண்ணிக்கணும் மேடம். உங்க கையில மாதுளம்பழம் இருக்கிற மாதிரி நினைச்சு. உங்க கையில ஒரு மாதுளம்பழம் மாதிரி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான். 2 கையிலையும். ஸோ லட்டுக முத்ராவுக்கு கொஞ்சம் சின்னதா வச்சுக்கணும். பீஜபூர முத்ராவுக்கு வந்து கொஞ்சம் உங்க கையில கொஞ்சம் பெருசா மாதுளம்பழம் கையில இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. லட்டு வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு பிடித்த ஒரு இனிப்பு பலகாரம் லட்டு. பழத்துல பாத்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு பிடிச்ச பழம் வந்து மாதுளை பழம். இந்த நல்ல வாய்ப்பை ஏற்பாடு கொடுத்த நம்ம அனார்கலி மேடம், தமிழ் ஆனந்த யோகம் இந்த நிகழ்ச்சி பங்கேற்பாளர்கள், அதில் இருக்கிற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த பிபிடியை ஏற்பாடு செய்து கொடுத்த லிஜி மேடம் அவர்களுக்கும் நன்றி. அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். நன்றி. உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கேட்டுக்கிறேங்க. இந்த முத்திரை சம்பந்தமான சந்தேகங்கள். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, மிக சிறப்பாக இருந்தது. ஐயா அவர்களையும் லிஜி அவர்களையும் நாம் தவநிலையில் வாழ்த்துவோம். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களுடைய மாணவி லிஜி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா மிக சிறப்பாக இருந்தது ஐயா. ஒரு தெய்வீகமான மாலை பொழுதாக அமைந்ததுங்க இன்றைய வகுப்பு. மற்ற வகுப்புகளிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருந்தது. சிறப்பாக இருந்ததுங்க. மொத்தம் 8 முத்திரைகள் பத்தி விளக்கிடுங்க. அதனோட சின்ன தொகுப்புரையா நான் இப்ப சொல்லிடுறேன். கேட்காதவங்க கூட கேட்டு பயன் பெறலாம். ஒரு 5 நிமிஷத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேள்வி பதில் செஷன் வச்சுக்கலாங்க ஐயா. ஐயா வந்து 8 முத்திரைகள் சொன்னாங்க. வினை தீர்க்கும் விநாயகர் முத்திரைகள்ல முதல் வந்து திரிலோக மோகினி முத்ரா அப்படின்னு சொன்னாங்க. அதுல வந்து நம்ம 3 லோகத்தில் உள்ள இஷ்ட தெய்வங்களை நம்ம வசீகரிக்கக்கூடிய ஒரு எளிய முத்திரை இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா அதுக்கு முத்திரையை எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்குண்டான ஸ்லோகம் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து நம்ம உட்காந்து ஒரு நாள் நல்ல நாள்ல உட்காந்து ஃபுல்லா விநாயகர்
சதுர்த்தி வர நாள்ல இது மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு செஞ்சு பழகினா நம்ம மனசு நிம்மதியாகவும் நம்மளோட விநாயகரும் நம்மளுக்கு கிட்டக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது சந்தேகமே இல்லை. அடுத்தது வந்து தந்த முத்திரை சொன்னாங்க. அதை வந்து தடைகளை தகற்றும், நம்ம போற பாதையை உருவாக்கி கொடுக்கும். அதாவது யானை எப்படி தந்தத்துல தடைகளை அகற்றிட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் ஈடுபடும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் அப்படின்றாங்க இந்த முத்திரை செய்யும் பொழுது. பாச முத்திரை அடுத்தது, அதிக பாசத்தை நம்ம விட்டுட்டு துறவரம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முத்திரை செஞ்சா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அங்குச முத்திரை, நோய்களிலிருந்து வெளிவர உதவும் இந்த முத்திரை. நம்ம ஐம்புலன்களில் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முத்திரை. ஈகோ குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முத்திரை செய்யும் போது. அடுத்தது வந்து விக்ன முத்திரை, ஆன்மீக தேடல்கள் உள்ளவர்களுக்கு ஏதேனும் தடை ஏற்பட்டால் அதை நீக்கக்கூடிய முத்திரை என்று இதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பரசு முத்திரை, அனைத்து விதமான தடைகளையும் நீக்கும். அதாவது முதல்ல சொன்ன தந்த முத்திரை, பாச முத்திரை இதெல்லாம் சின்ன சின்ன தடைகளை நீக்குவது போல் இது மிகப்பெரிய தடை எதுவாக இருந்தாலும் இந்த முத்திரை செய்யும் போது நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லட்டுக முத்திரை, வாழ்க்கை இனிமையாக இருப்பதற்கு லட்டு போன்று நம் ஒரு அமைப்பை நம் கைகளில் வைத்திருக்கும் போது நமக்கு நிச்சயமாக அனைத்து செல்வங்களும் பெறக்கூடிய முத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பீஜக முத்திரை, இது வந்து விநாயகரின் கடைக்கண் பார்வை நமக்கு கிட்டும் அப்படின்னு சொல்லி நிறைவு செஞ்சிருக்காங்க. மிக சிறப்புங்க ஐயா. இன்றைய வகுப்பு ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இதில் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சில முக்கிய அறிவிப்புகள். நாளை காலை தவம், அதனை தொடர்ந்து சிந்தனை உரை அளிக்க உள்ளார் நமது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். நாளை ஞாயிறு என்பதால் மாலை வகுப்புகள் இல்லை. நம் தமிழ் ஆனந்த யோகத்தில் வேதாத்ரி மகரிஷி அவர்களை தத்துவத்தை உள்ளது உள்ளவாறு எடுத்துரைப்பது நாம் சிறந்து விளங்குகிறோம் என்பது பெருமை தமிழ் ஆனந்த யோகத்தில் உண்டு. இதை அனைவருக்கும் தெரியப்படுத்தவும் ஆன்மீக தேடல் இருக்கும் அன்பர்கள் இதில் கலந்து கொள்ள நாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதே மிகச்சிறந்த தொண்டாகும். ஐயா, இந்த வகுப்புகள் இந்த முதிரைகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து பழகுன மாதிரி இல்லைங்க, ரொம்ப வித்தியாசப்பட்டு இருக்கு. நம்ம முன்னாடி இருந்த முதிரை வகுப்புல இருந்து இது பழகதான் வருங்க. இந்த முதிரைங்க நம்ம அந்த 3 தடவை ஸ்லோகன் சொல்லும் போது மட்டும் செஞ்சா போதுங்களா, இல்ல எவ்வளவு நிமிஷம் பழைய மாதிரி முதிரைகள்லாம் ரொம்ப நேரம் சொல்லுவீங்களா அதே அளவுல இருக்கணுமா ஐயா? எவ்வளவு நிமிடம் இருக்கலாங்க ஐயா இந்த முதிரைகள்லாம்? இது நேரங்கள்லாம் கணக்கு கிடையாது. நமக்கு என்ன முத்திரை தேவையோ அதுக்கேத்த மாதிரி நீங்க டயத்தை கூட்டிட்டே இருக்கலாம். உங்களால எவ்வளவு நேரம் ஸ்லோகம் சொல்ல முடியுமோ, அந்த மந்திரத்தை உச்சரிக்க முடியுமோ அது வரைக்கும் நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிடம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாமே தெய்வங்களை வசீகரிக்கக்கூடிய முத்திரைகள், தேவ வசிய முத்திரைகள். நிச்சயமாங்கய்யா, ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமா அந்த ஸ்லோகன் சொல்லிக்கிட்டே இந்த முத்திரையில உட்கார்ந்து இருக்கும் போது மனசுல எந்த விதமான சிந்தனையும் வரலைங்க. தெய்வத்தை தவிர வேற எதுலயும் மனசு ஈடுபடல. மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு நல்ல முத்திரைன்னு சொன்னீங்க. அதனால ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அனார்கலிமா நீங்க பேசலாமா? தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தெய்வீகமான மாலை வேளை நிஜமாகவே இப்ப நாளைக்கு அமாவாசை, இப்போ விக்னத்தை கலைக்கும், தடை நீக்கும் விநாயகர் பூஜையோடு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழல் எங்களுக்கு உருவாகி உள்ளது. இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஆனா அதற்கான ஒரு முத்திரைகளை கொடுத்து இதை செய்யும் போது இன்னும் நம்ம உள்கடந்து செல்வதற்கு, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வ நிலையை நாம் உணர்வதற்கும், குருமார்களுக்கு நாம் நன்றி சொல்வதற்கும், இதை நமக்கு அந்த துரிய சக்கரம், மூலாதாரம் அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. மணிப்பூரகத்துக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இவை நமக்கு உதவுகிறது. இந்த 8 மந்திரங்களை சொல்லியிருக்கீங்க. தெய்வங்களை, இஷ்ட தெய்வங்களை வணங்கி, உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்களை வணங்கி நீங்க இந்த மந்திரங்களை சொல்லும் போது நிச்சயமாக மனம் ஓர்மைப்படுத்துங்கய்யா.
நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது நாங்க அதை செய்ய ஆரம்பிக்கும் போது வேற எங்குமே டைவர்ஷன் ஆகல. இது உண்மையிலேயே அந்த நாம் ஞானத்தை தேடி போகக்கூடிய பாதையிலும் அந்த தடைகளை நமக்கு வியாபார தடை, வாழ்க்கை தடை, ஆன்மீக நாட்டம் பெருகும் என்று சொல்லியிருக்கீங்க, பொருளாதார தடை நீக்கும். அதே மாதிரி தான் என்றதையும் அகங்காரமும் அழியும், உங்களுடைய ஞான தேடலுக்கு இது பயன்படும் என்பதை இந்த முத்திரைகளை சொல்லியிருக்கீங்க. சிறப்பாக இருக்கிறதையா, நன்றி, வாழ்க வளமுடன். அதே மாதிரி அந்த லட்டுக முத்திரை, பீஜபுர முத்திரையும் சொல்லியிருக்கீங்க. லட்டு முத்திரையை போல் நம் வாழ்வில் இனிமையாக இருப்பதற்கு இது பயன்படுகிறது. அந்த முதாகராத்த மோதகம் சதவ சாதகம் பாடலை கேட்டிருக்குமே தவிர இப்படி பயன்படுத்தலாம் என்பது சொல்லியிருக்கும் போது அந்த இனிப்புடன் கூடிய நம் வாழ்வை சிறப்பாக அமைக்கக்கூடிய ஒரு முத்திரையை சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த நேரத்துல லிஸி அம்மாவுக்கும் நான் மிக்க நன்றி சொல்லி கொடுக்குறேன். உங்களுடைய மாணவியாக இருந்து அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி. ஒரு நல்ல ஆசானோடு நாம் நம்முடைய வழிகாட்டுதலை, வாழ்வியல் விளக்கங்களை பெற்று நம் வாழ்வை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் அனைவருக்கும் வழிகாட்டுகிறீர்கள். மிக்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, இதுவும் காலையில நம்ம எப்பவும் விடிய நேரம் செய்யற மாதிரி இந்த முதிரைக்கெல்லாம் அதே மாதிரி தான் உட்காரணுங்களா ஐயா? ஆமா, அதே மாதிரிதான். இது நின்னுட்டும் பண்ணலாமா? கோவில்ல நின்னுட்டும் நீங்க இந்த முத்திரையை மந்திரத்தோட பண்ணலாம். இதுல இருக்கிற முத்திரைகள் அனைத்தும் நின்னுட்டும் பண்ணலாம், உட்கார்ந்துட்டும் பண்ணலாம். வீட்டுல பூஜாரியில நீங்க சாமி கும்பிட்டு பண்ணும் பொழுது நின்னுட்டே நீங்க அந்த முத்திரையை பண்ணலாம். ஆமா ஆமாங்க, சிறப்புங்க சிறப்புங்க, ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னு கேட்கும் போதே ரொம்ப ஒரு தெய்வீக மனம் கமழ் மாதிரி இருந்ததுங்க. இந்த வகுப்பு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இந்த பாடல்கள்லாம் நமக்கு வந்து நீங்க அனுப்ப முடியுங்களா? யாரும் அதை சொல்லிக்கிட்டே ஒரு முதிரைக்கும் அந்த ஒரு பாட்டு போடும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அப்போ நம்ம யூடியூப்ல இருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்க ஐயா, பாக்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கீதா தேவியம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா, ரொம்ப கிளியரா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸ் இது. நெக்ஸ்ட் வந்து அந்த முத்ராஸ் வந்து பண்ண சொல்ல மாலை காலையில பண்ணணும், ஈவினிங் பண்ணணும் சொல்லிட்டு டிஃபரன்ஸ் என்ன இருக்கா ஐயா, இல்ல எப்பனா பண்ணலாமா அந்த முத்ரா? நீங்க எப்ப வேணுமானு இது பண்ணிக்கலாம். நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பண்ணிக்கிறீங்க. இது எல்லாமே தெய்வீக முத்திரை. குளிச்சுட்டு சுத்தமா பூஜாரியில இருக்கும் பொழுது நீங்க அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போனா எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி நேரத்துல பண்ணுங்க. சரிங்க, நன்றிங்க ஐயா. நெக்ஸ்ட் இந்த முத்ரா வந்து ஒரு நாள் ஒரு முத்ரா அப்படி பண்ணலாமா, இல்ல நம்ம எல்லா முத்திரம் சேர்த்து பண்ணலாமா, எப்படி ஐயா சொல்றீங்க? அது உங்களுக்கு என்ன முத்ரா வேணுமோ அந்த தேவையான முத்திரைகள் மட்டும் நீங்க பண்ணிக்கலாம். சரிங்க, பண்ணிக்கிறேங்க. நன்றிங்க நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மகாலட்சுமி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. பாஸ்கரோட அக்கா பேசுறேன், துபாயில இருந்து. லிங்க் அங்க அனுப்பிச்சு வச்சாங்க. இன்னைக்குதான் நான் அட்டென்ட் பண்றது, ரொம்ப நாள் கழிச்சு. ஆனா எனக்கு ஆல்ரெடி யோகா மாஸ்டர் ஆயிட்டாரே. ஆமா, நாங்க ஃபேமிலி கூட ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கும் அட்டன் பண்ணணும்னு ஆசை. ஆனால் நான் டைம் கொஞ்சம் ஒத்து வராதனால நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா திரும்பி ரீஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த முத்திரை ஃபுல்லா கேட்டுட்டு இருக்கேன் நான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்டதுக்கு. நான் அதோட பலன்களும் கொஞ்சம் நான் 2-3 முத்திரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அந்த பலனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா அது பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அதோட பலன் என்னன்றது. கண்டிப்பா ரொம்ப ஒர்க்ஃபுல்லா இருக்கு. இந்த முத்திரைகள் யார் யாரெல்லாம் பண்றீங்களோ நாளையில இருந்து நான் ரெகுலரா பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க யாருக்காவது ஒரு அன்னதானம் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. அன்னதானம் பண்ணிடுங்க. சும்மா ஒரு 4 இட்லியோ 5 இட்லியோ இல்லாதவங்களுக்கு யாருக்காவது வராங்க. ஏன்னா இந்த முத்திரைகள் வந்து இலவசமா சொல்லி கொடுக்க கூடாது. சரி, பாசமுத்திரான்னு சொன்னீங்களா ஐயா? ஆமா, பாசமுத்திரான்னு சொன்னீங்கல்ல, கேக்குதுங்களா? கேக்குது. அதுல வந்து நீங்க என்ன சொன்னீங்க, இப்ப பாசம் வந்து பாசத்தினால நம்ம ஒரு விஷயத்த செய்ய முடியல அப்படின்றத சொன்னீங்க. ஆனா வந்து அந்த அந்த பாசத்தை விட்டு நம்ம வெளியே போகவும் முடியாது. ஆனா அதுக்காக எல்லா விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யதானே செய்யணும். ஆனா நீங்க சொன்னது வந்து துறவியா 10 நிமிஷம் பண்ணா துறவியா போறவங்க அந்த பாசம் போயிடும். ஆமா, அந்த பாசம்
கட் ஆயிடும். மதம் கொண்ட யானை மாதிரி ஆயிடும். சரிங்க சரிங்க. இல்ல துறவியா போறதுக்கு சொன்னீங்களா? சரி நம்பலாம் துறவியா பண்ணலாமான்னு. போறதுக்கு தான் அந்த பாச முத்ரா லிமிட். அது வந்து 45 நிமிஷம் வரைக்கும் பண்ண சொன்னேன். 48 நிமிடம் வரைக்கும். பாசம் ரொம்ப இருக்கு, அதை குறைக்கணும் அப்படின்னா 10 நிமிஷம் போதும். தேவையில்லாத சரி. பாசத்தை போட்டு வச்சுக்க கூடாது. சரிங்க அதெல்லாம் சரி. தடைகளா இருக்கும். அந்த பாசம் எல்லாமே தடையா தான் இருக்கும். ஒரு விஷயம் செய்யறதுக்கு நம்மளுக்கு தடையாவே இருக்குல்ல, அதுக்காக ஆமா. கேட்பேன். சரிங்க, மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நல்லா இருந்தது. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. துபாயில இருந்து அழைத்திருக்கீங்க ஐயாவுடைய வகுப்பு. தேடல் எங்க இருந்தாலும் கொண்டு வந்து சேர்க்குங்க. நம்மளுடைய தேடல் எது இருக்கோ அதுக்கு உண்டான வழி நமக்கு கொண்டு சேருங்க. இந்த வகுப்பு பாத்தீங்கன்னா நமக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்து செய்யற அளவுல இருக்கு. எந்தெந்த முத்ரா அவசியமா இருக்கோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டா போதுங்க. நம்ம கடைசியா இறைவனடி போய் சேரணும். இறைவனடி உணர்தல் அப்படிதாங்க நம்மளுடைய தமிழ் ஆனந்தத்துல இருக்கும். அதை கொண்டே தான் இருக்கு. இன்றைக்கு ஃபுல்லா கிளாஸுமே வந்து இறைவனடி உணர்தல், இறைவனடி சேர்தல் இது கொண்டுதான் இருக்குதுங்க. ரொம்ப சிறப்புங்க ஐயா, நன்றி. அடுத்தது ஜேஷ்டா தேவி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா உங்களோட இது வரைக்கும் வந்து உடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தான் நாங்கள் முத்ரா பண்ணியிருக்கேன். முதல் முறையா நம்ம ஆன்மீகத்துல நம்ம ஒரு கோயிலுக்கு போய் நின்று பண்ண முதிரையெல்லாம் சொல்லிக்கிட்டு ரொம்ப நன்றிங்க ஐயா. முதிரை வந்து பண்றவங்க வந்து பொசிஷன் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும். அது மாறினா பொசிஷன் மாறினா வேற மாதிரி விளைவுகள் வரும்னு சொல்றாங்க ஐயா. அது உண்மைங்களா ஐயா? இல்ல முத்திரையை பொறுத்த வரைக்கும் நீங்க நடந்துட்டு பண்றது அவாய்ட் பண்ணணும். பஸ்ல போகும்போது பண்றதை அவாய்ட் பண்ணணும். ஒரு இடத்துல உட்காந்துட்டு முதுகு கழுத்து நேரம் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் வராது. விரல்கள் பொசிஷன் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இல்ல அது நீங்க கரெக்டா என்ன முத்ரா பண்றன்னு தெரிஞ்சுட்டு ஒரு நல்ல குரு கிட்ட கேட்டுட்டு நீங்க பண்ணிக்கணும். நீங்க கத்துட்டு தான் பண்ண போறீங்க. சரிங்க. கரெக்டா வச்சுட்டீங்கன்னா போதும். சரி. மாத்தி வச்சீங்கன்னா அது வேற ஒரு பலனை கொடுக்கும். வேற தப்பாலாம் ஒண்ணும் ஆகாது. அது வேற ஒரு பலனுக்காக உள்ள முத்திரையா நீங்க தப்பா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நல்ல கேள்வி. அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்குங்க இந்த முதிரை வகுப்புல. நன்றிங்க ஐயா. அன்பர்கள் யாரும் இல்லாதால நம்ம நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. சரி.